கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவைப் போல மாறுவது எப்படி என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது அந்த ரட்சிப்பின் உறுதியை பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இன்றைய தியானத்தை 2 கேள்விகளோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதல் கேள்வி, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டிய விதத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? இரண்டாவது கேள்வி, நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டேன் என்ற ஒரு தெளிவு எனக்குள்ளாக இருக்கிறதா? எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று மட்டும் அழைக்காமல் ஆண்டவர் என்று அழைக்கின்றோம். லார்ட், கிரேக்க மொழியிலே குரியோஸ் என்று சொல்வார்கள். புதிய ஏற்பாட்டின் போதனைகளிலே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு, அவர் இரட்சகர் என்பது எத்தனை அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவம், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று பல இடங்களிலே கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் பின்வருமாறு இதனை கூறுகிறார்: நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரித்திருக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். இப்போ இந்த கர்த்தர் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை தான் ஆங்கிலத்தில் லார்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் கர்த்தர் என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்போ கர்த்தர் என்று நாம் சொல்லும்போது ஒருவேளை அது ஒரு பொதுவான பெயராக மாறிவிடும். நம்முடைய தேவனை நம்ம கர்த்தர் என்று நம்ம அழைக்கின்றோம். ஆனால் குறிப்பாக இந்த குரியோஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் என்னுடைய எஜமானன். தமிழில் நம்ம ஆண்டவர் என்று நம்ம சொல்கிறோம். இன்னும் எளிய மொழியில் சொல்லணும்னா எஜமானன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் கடவுள் தான் என்னுடைய எஜமானன். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். இதை இன்னொரு வசனம் இன்னும் அதிக தெளிவாக நமக்கு விளக்கி காண்பிக்கும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும். இப்போ மனிதனை பொதுவாக நாம் பிரிப்போம் என்றால் காணக்கூடிய பகுதி, காணப்படாத பகுதி, த விசிபிள் பார்ட் ஆஃப் ஹியூமன், இன்விசிபிள் பார்ட் ஆஃப் ஹியூமன் என்று சொல்லலாம். இந்த காணக்கூடிய பகுதியும் காணப்படாத பகுதியும் சரீரம், ஆவி என்று அழைக்கப்படுகிறது. அது இரண்டுமே கர்த்தருக்கு சொந்தமானது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இங்கே அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை பாருங்க, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அதாவது நம்முடைய ரட்சிப்பு என்பது ஒரு விலை கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டது. நம்ம அதை இலவசமாக பெற்றுக்கொண்டோம். அந்த ரட்சிப்புக்காக நான் எதுவுமே செய்யலை. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த கிரயம் என்னது? பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே பாவத்திற்காக மரிக்கும்படியாக விட்டு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் எனக்காக ஈந்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் எனக்காக மரித்தார் என்பதின் மூலமாக அவர் என்னுடைய இரட்சகர் என்பது உறுதியாகிறது. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பது அவர் என்னுடைய ஜீவனின் அதிபதி, என் ஆண்டவர், என் எஜமானன் என்பதை எனக்கு உறுதி செய்கிறது. இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நாம் இனி வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சொந்தம். என் சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தம், என் ஆவி கிறிஸ்துவுக்கு சொந்தம், என் உடைமைகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், என் ஜீவன் கிறிஸ்துவுக்கு சொந்தம். எனவேதான் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கட்டளைகளிலே பிரதான கட்டளை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு மனதோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும்,
உன் முழு சிந்தையோடும் நீ அவரில் அன்பு கூற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த தேவன் எனக்காக தன்னையே அர்ப்பணித்தார். அவரது அன்பு அவரையே எனக்காக அர்ப்பணிக்க செய்திருக்கிறது. அந்த அன்பினால் மீட்கப்பட்ட நான் மீண்டும் அவரை நேசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். யோவான் 15:5 இயேசுக்கு சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த கிறிஸ்து என்னுடைய எஜமானனாய் இருக்கிறார். நான் அவருக்கு சொந்தமானவன் என்பதை புரிந்து கொள்ளும்போது அந்த கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இல்லாமல், அதாவது என்னுடைய எஜமானனாகிய கிறிஸ்து இல்லாமல் என்னால் இந்த பூமியில் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அவருக்கு சொந்தமானவன். லூக்கா 6:46 இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வந்தவர்களை பார்த்து கேட்கிறார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இன்னைக்கு நம்ம ஒரு முறை ஜெபம் பண்ணும் பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, எஜமானராக, கர்த்தராக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவருக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அவருக்கு நம்ம செவி கொடுக்க முடியும் என்பதை நாளைய தியானத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து நம் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் என்று சொல்லும்போது நாம் கற்றுக்கொள்கின்ற 3 காரியங்கள். நாம் கிறிஸ்துவுக்காக வாழும்படி மீட்கப்பட்டவர்கள். நான் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? நான் கிறிஸ்துவுக்காக வாழும்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். 2வது, நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மீட்பு எதுக்காகங்க? நான் இந்த பூமியில் எதுக்காக நான் வாழணும்? என் வாழ்க்கையிலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். 3வது, நான் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கும்படியாக மீட்கப்பட்டிருக்கிறேன். ஏதோ நான் விசுவாசி ஆயிட்டேன், இனிமேல் என் மனம் போன போக்கில் நான் வாழலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. நான் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க வேண்டும். இந்த பூமியிலே என்னை பார்க்கிறவர்கள் என் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க, யார் நம்முடைய வாழ்க்கையின் எஜமான்? நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? நாம் யாருடைய பேச்சை கேட்டு நடக்கிறவர்கள் என்று சொல்வார்கள்? சிந்தித்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.